2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தான் ஜெயிக்க போகுது. கோட்டையில அதிமுக கொடிதான் பறக்க போகுதுன்னு மக்கள் தரப்புல பேச்சு எழுந்திருக்கு. இந்த சட்டமன்ற தேர்தல் 4 முனை போட்டியா இருக்கும்னு அரசியல் வட்டாரத்துல பேசப்பட்டு வந்த நிலையில களத்துல அதிமுக தயாராயிருக்கு. மாற்றுக் கட்சிகள் புரட்சி தமிழர் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம எடப்பாடியார் பேச்ச திசை திருப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்க. கடந்த ஆண்டு சாதனைகளை சொல்லாம அதிமுகவோட திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டும் வர்றாங்க. அதிமுக தலைமையிலான கூட்டணி மக்களை சந்திச்சு அதிமுகவோட திட்டங்களையும் எடப்பாடியார் மக்களுக்காக கொடுத்த வாக்குறுதிகளையும் எடுத்து சொல்லி வாக்கு சேகரிச்சு வர்றாங்க. ஆனா விளம்பர மாடல் திமுக அரசோ நான் மறைந்தாலும் என் திட்டங்கள் மறையாது என்றும் நிலைத்து நிற்கும் அப்படின்னு மேடை போட்டு மக்கள் கிட்ட பேசிட்டு வர்றாங்களே தவிர அந்த திட்டங்கள் என்னென்ன தெரியுமா அப்படின்னு கேட்கல. 5 வருஷத்துல உங்களோட நிர்வாக திறமையை நாங்க நல்லாவே பார்த்துட்டோம், இதுக்கு மேல தமிழ்நாடால போராட முடியாதுன்னு மக்கள் முடிவு பண்ணி அதிமுக தலைவர் எடப்பாடி ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சு வர்றாங்க.